இந்தியாலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு தலைவரோட சுயசரிதை, அவரோட ஹிஸ்டரி அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பல பல தியாகங்கள் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, மக்களுக்காக எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கியூட் சிஎம் இருக்கார் இல்லையா, கரண்ட் சிட்டிங் சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரோட ஹிஸ்ட்ரி அஸ் அ பொலிட்டிஷியனா, அஸ் அ லீடரா, அவரோட ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும் தெரியுமா? ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஃபேக் நரேட்டிவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, மேனிப்புலேஷன் பண்ணுறது, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க மேலே பொய் கேஸ் போடுறது, கோர்ட்டில் போய் அசிங்கப்பட்டுக்கிட்டே வர்றது, காரி துப்பலை வாங்கிக்கிட்டே வர்றது, இதெல்லாம் தான் அந்த பேஜஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். அந்த புக்கு ஃபுல்லாகவே அதுதான் நிறைஞ்சிருக்கும். மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ போயிட்டுருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முக்கியமான பிரச்சனையாக போயிட்டுருக்கிறது காவிரி நதிநீர் பிரச்சனை. இந்த போராட்டத்தில் பேசின திமுக எதிர்கட்சி தலைவர், அதாவது இப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அண்ணா பேசினதுல அதில் அவர் யாரோட பேரையுமே அவர் சொல்லலை, அசிங்கமாகவும் எதுவும் பேசலை, பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணாதப்போ இன்னாரதான் சொன்னாரு, இன்னாரதான் இப்படி பேசிட்டாரு, பெண்கள் அப்படி பேசிட்டாரு, ஐயோ பெண்களா, பெண்கள் பாதுகாப்பு, யாரு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுன்னு ஒரு தகுதி தராதரம் வேணாம். அங்க அவர் எதுவுமே பேசல, யாரோட பேரையும் சொல்லலை, யாரையும் அசிங்கமாவும் எதுவும் பேசல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் சாக்கு, நாளைக்கு அவர் சட்டப்பேரவைக்கு வரக்கூடாது, பேசக்கூடாது, எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில, அப்பா நம்மளுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா, ரீல்ஸ் போடுறதுக்கு 10 ரீல்ஸ் போடுறதுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சுடா, அரெஸ்ட் பண்ணுடா, தூக்குடா அப்படின்னு போலீஸை ஏவி விடுறீங்க. சரி என்ன பண்றது, ஒரு நாள் கூட உங்களால வச்சிருக்க முடியல, ரிலீஸ் பண்ண சொல்லிடுச்சுல கோர்ட்டு, இதே வேலையா போச்சு. நம்ம பாட்டுக்கு யாரையாவது போய் அரெஸ்ட் பண்ணுவோம், மாஸ்க் காட்டுவோம், ரீல்ஸ் கண்டென்ட் கொடுப்போம், உங்க அபியூசிவ் வாரியர்ஸ்க்கு தானே, அதுக்காக தானே இதெல்லாம். நீங்க கூட உங்களோட பதவி ஏற்புல நன்றி சொன்னீங்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆக்சுவலா அவங்க விர்ச்சுவல் அபியூசர்ஸ், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நன்றி சொல்றாரு, அதுவும் அவரோட பதவியேற்பு விழாலேயே நன்றி சொல்றாரு அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட தலைவரா இருப்பீங்க? ஒரு ஸ்டேஜ்ல, பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ல அத்தனை பேர் முன்னாடி பேசும்போதே டேஷ்ன்னு பேசுறீங்க, நான் என்னன்னு பேசுறீங்க, எனக்கு நல்லா வாயில வருதுன்னு பேசுறீங்க, நீங்க எப்படிப்பட்ட தலைவரா இருப்பீங்க? நீங்க உதயநிதி அண்ணா மேல இப்படி பேசிட்டாரு, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்களை பத்தி பேசிட்டாருன்னு எல்லாருமே பொங்குறீங்களே, பெண்களை பத்தி உங்க ஆளுங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க, உங்க கட்சியில எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, உங்க கட்சியை சேர்ந்த பெண்களை எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதிர்க்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்க துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அதையெல்லாம் முதல்ல போய் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பேசுங்க, சரியா? மக்களோட பிரச்சனைகளை பேசுங்க. இந்த ஃபேக்கா அரெஸ்ட் பண்ணி மாஸ்க் காட்டுறது, ரீல்ஸ் கொடுக்கறது, இந்த கேவலத்தெல்லாம் விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்களுக்கான விஷயங்களை பண்ணுங்க. இதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், இப்பயும் அதை தான் சொல்றோம். நாளைக்கு சட்டமன்றத்துல சந்திப்போம்.